சரியா பதில். இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம், 4வது கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். மரக்கறி பயிரிடுவோர் எத்தனை பேர்? மரக்கறி பயிரிடுவோர் 32 பேர் எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, மொத்தமாக அகிலத்தொடை 80. அகிலத்தொடைன்னு சொன்னா என்ன? இந்த செவ்வகத்துக்குள்ள முழுமையாக வர கூட்டுத்தொகை 80 இருக்கணும். அப்ப இந்த 10 33 5ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அந்த 10 33 5 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மிகுதியா இருக்கிற இந்த 32 தான் நாங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருந்தோம். சரியா, அப்ப மொத்த கூட்டுத்தொகை 80. அதிலிருந்து இந்த 10ஐயும் இந்த 33ஐயும் இந்த 5ஐயும், ஏன்னா இந்த 3 பெருமானதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அந்த 3ஐயும் கூட்டி 80ல இருந்து கழிச்சா என்ன? 80ல இருந்து கழிக்க போறோம் எத்தனை? 33 48. 48 கழிச்சா 42 பேர். சாரி, 32 பேர். 32 பேர் வரை. சரியா, அந்த செய்க வழியோட ஒரு சின்ன செய்க வழியோட விடைகள் எழுதுறதுக்கு பழகி கொள்ளுங்க அந்த தொடைகள் கேள்வி. சரியா, அதுக்கு பிறகு 5வது கேள்வி என்ன? பழங்களை பயிரிடாது மரக்கறியை மட்டும். சரியா, பழங்களை பயிரிடாது மரக்கறியை பயிரிடுவோரின் பிரதேசத்தை நிலட்டி காட்டுட்டான். பழங்களை பயிரிட இல்லையா? சரியா, பழங்களை பயிரிட இல்லை. அப்ப பழங்களும் நிலட்டக்கூடாது. பழங்கள் பயிரிடவே இல்லை. அப்ப இந்த வட்டத்தை நிலட்டக்கூடாது. அதே நேரம் வெளியாலே நிலட்டக்கூடாது. வெளியாலே நிலட்டக்கூடாது. ஏன்? மரக்கறிய பயிரிடுவோரின் பிரதேசத்தில் தான் நிலட்ட சொல்லியிருக்கு. சரியா, மரக்கறிய பயிரிடுவோர்னு சொன்னா இந்த புல் வட்டத்தையும் நிலட்டும். ஆனா பழங்களை பயிரிடக்கூடாதான். அப்ப இந்த பகுதி நிலட்டுப்படுமா நிலட்டுப்படாதா? இந்த 10 அதான் சொல்லிட்டாங்களே, பழங்கள் தவிர்ந்தே, பழங்கள் டேஷ். உதாரணத்துக்கு இவர் ஒரு பி என்று சொன்னா, இப்ப சொல்ற படத்துக்கு என்ன இந்த தொடை குறியீடு என்ன இருக்கும்? ஏ இடைவெட்டு பி. எவ்வளவு? ஏ இடைவெட்டு பி பழங்கள் தவிர்ந்த. பழங்கள் தவிர்ந்தேன்னு சொன்னா பழங்கள் டேஷ் நிரப்பி. சரியா, சரியா, இப்படி தந்துட்டு இப்படி நிலட்டு சொல்லி கேட்கலாம். இந்த ஏரியாவை நிலட்டுங்கன்னு சொல்லி. சரியா, அப்ப ஏ மட்டும்தான் நிலட்டணும். ஆகவே இந்த பகுதியை மட்டும்தான் நாங்க நிலட்டுவோம். இந்த பகுதியை மட்டும்தான் நாங்க நிலட்டுவோம். ஓகே தானே? இந்த பகுதி மட்டும் நிலட்டுவோம். சரியா, ஓகே பிள்ளைகள். அப்ப இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த சந்தேகம் முடிஞ்சுதானே? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நாங்க பார்ப்போம். சரியா, இதுல நாங்க பாஸ் பேப்பர் 6 கேள்வி, அதுக்கு மேலதிகமான மாடல் கேள்வி எல்லாம் பார்ப்போம். அப்ப இது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு படிக்கக்கூட. இது பின்னான் வகுப்புகள்ல வருது. சரியா, இதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடிய பிள்ளைகள், எல்லாரும் செய்யக்கூடிய கேள்விகள்ல இதுவும் உண்டு. அப்ப இதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. சரியா, ஓகே. அப்ப நாங்க அடுத்த 12வது கேள்விக்கு வருவோம். கொண்டு குயிக்கா 12வது கேள்விக்கு வருவோம். ஓகே, சரி. அப்ப 12வது கேள்வி நான் நேற்று மேலோட்டமா சொல்லி விட்டேன். நான் 12வது கேள்வி சரியா, நேற்றைய வகுப்புல நான் அதை விரிவல் கேள்வி முடிச்ச உடனே சரியா 12வது கேள்வியை நான் மேலோட்டமா சொல்லி விட்டேன். விடைகள் எப்படி எழுதுறது என்று சொல்லி நான் இன்றைக்கு பார்ப்போம். பாருங்க, ஒரு படம் ஒன்று தந்திருக்கேன். அந்த படத்தை நீங்க திரும்பவும் பிரதி செய்ய வேண்டியிருக்கும். இந்த கேள்வியில அப்படி சொல்லப்படையில. சரி, இந்த கேள்வியில அப்படி சொல்லப்படையில இருந்தாலும் நம்ம பிரதி செய்வோம். ஒரு வட்டம். சரியா, ஒரு வட்டத்துல சரியா ரெண்டு ஆரைகள். இது பாருங்க, 2 ஆரைகள் ஒன்றொண்டா கீழக்குள்ளே விளங்கி கொள்ளுங்க. இதெல்லாம் என்னண்டு? 2 ஆரைகள். 2 ஆரைகள். இந்த 2 ஆரைகள் மையத்துல இருந்து போகுது. மையம் ஓன்னு சொல்லி இருக்கல. மையம் ஓன்னு சொன்னா இந்த 2 ஆரைகள் பிள்ளைகள். அவை இந்த கோணம் இந்த கோணம் ஒன்று கொண்டு சமம். சரியா, இது ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த 25 கேள்வியில எப்படி தந்திருப்பாங்க? இதுல ஒரு கோடை போட்டிருப்பாங்க, ஒரு முக்கோணம் கொண்டு உருவாக்கி இருப்பாங்க. ஏன்? 2 பக்கங்கள் சமனா இருந்தா அதுக்கு எதில் இருக்க 2 கோணங்கள் சமனா இருக்குதா என்றதை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த வட்டத்தின் ஆரைகள் சமன்ன்றதை மறந்துடுவாங்க பிள்ளைகள். எல்லாரும் மறந்துடுவாங்க அவசரத்துல. இந்த தரவை நாங்க குறிக்க மாட்டோம். அப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறது. மறந்துடாதீங்க. வட்டங்கள் தொடர்பாக கேள்வி வந்தா மையத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் கோடு போதோ அந்த கோடு எல்லாம் சமனா இருக்கும். ஆரைகள் சமன் மறந்துடாதீங்க. இந்த கேள்விக்கு அது தேவையில்லை. இந்த 25 கேள்வியில செய்யக்குள்ள அது தேவைப்படுறது, அடிக்கடி தேவைப்படுறது. நிறைய பிள்ளை மறந்துடுவாங்க. வட்டத்தின் ஆரைகள் சமம், இந்த 2 கோடும் சமம். ஓகேவா? சரி, அப்ப என்ன பேர் இருக்கு? ஓஏயும் ஓடியும். ஓகே, அதுக்கு பிறகு இவர் இந்த ஏடி என்ற வில். இந்த ஏடி என்ற வில் மையத்துல எதிரமைக்கிற கோணம் ஓண்டா
இதேவில் பருதியில இன்னொரு இடத்துல போய் சேர்றேன். பருதியில எதிர் அமைக்கிற கோணம், சரியா? பருதியில எதிர் அமைக்கிற கோணம் ஏபிடி, சரியா? பருதியில எதிர் அமைக்கிற கோணம் ஏபிடி. ஓகே, அது கொஞ்சம் இப்படி வந்துச்சு. மாத்திடுவோமா? செங்குத்து மாறி வருதுன்னு இந்த ரெண்டும் சந்திக்கிற புள்ளிய சி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அவ குறிச்சிட்டோம், சரியா? இனி மேலதிக தகவல்கள் குறிப்போம். வட்டத்தின் நான் ஏபியின் நடுப்புள்ளி சியா. வட்டத்தின் நான், இது ஒரு நான் தான், இந்த ஏடி என்றது ஒரு நான், சரியா? அது இந்த நடுப்புள்ளி தான் சி என்று சொன்னா அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் இந்த ஏசி என்ற தூரமும் சிடி என்ற தூரமும் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அதை குறிச்சு கொள்வோம். வட்டத்தின் நானிட நடுப்புள்ளி சியா. நடுப்புள்ளி என்று சொன்னா என்ன? ஏசியும் சிடியும் சமன் என்று கண்டுபிடிச்சிடலாம், சரியா? அதோட வட்டத்தின் நான்கள் தேட்டத்தை நான் நேற்று ஞாபகப்படுத்தினான். என்ன என்ன வட்டத்தின் நான்கள் தேட்டம் என்ன சொல்லுது? வட்டத்தின் மையம் ஒன்றையும் வட்டம் ஒன்றின் மையத்தையும் நானின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு நானுக்கு செங்குத்தாக இருக்கும். நானுக்கு செங்குத்தாக இருக்கும். இஞ்சாலையும் செங்குத்து போடலாம், நாங்காலையும் செங்குத்து போடலாம், சரியா? செங்குத்துன்னு சொன்னா இவர் 90, இவரும் 90 தானே. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களையும் கொடுத்தது 180. ஒன்று 90, அடுத்தது 90 தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல 90 போட்டா போதும். இது 90 சுத்தி சுத்தி 90 தான். ரெண்டு நேர்கோடுகள் இடைவெட்டக்குள்ள ஒன்று 90 இருந்தா இந்த 4 90 தான் இருக்குமே. இது 90, இது 90. ஏன் இது 90, இது 90? ஏன் குத்ததிர் கோணம் சார். குத்தெதிர் கோணம். இது 90, இது 90. ஏன்? ஓ, தேங்க்யூ. பி என்ன? இது 90, இது 90. ஏன்? நேர்கோடு. நேர்கோட்டில் அடுத்துள்ள 180. அப்ப 90 கூட்டினா 180. அப்ப ஒன்று 90, அது 90. இது 90, இது 90. ஏன்? இது 90, இது 90. ஏன்? கோணம். சரியா? அப்ப ஒன்று 90 சொன்னா ரெண்டு நேர்கோடு ஒன்று இடைவிட்டக்குள்ள ஒன்று 90 சுத்தி இருக்கிற எல்லாம் 90 இருக்கும். ஒரு இடத்துல குறிச்சா போதும். அப்புறம் சுத்தி சுத்தி என்ன சுத்தி போட தேவையில்லை. ஓகே, சரி, சரியா? அப்ப வேற என்ன? ஏஓடி 60 பாகையா. ஏஓடி 60 பாகையா. ஏஓடி ஓலதான் 60 பாகை இருக்கு. மைய கோணம் 60 பாகையாம். மைய கோணம் 60 பாகை. ஓகேவா? மைய கோணம் 60 பாகை. இப்ப கேள்வி போவோம். ஓஏ சமாந்தரம் பிடி என காட்டுது. ஓஏயும் பிடியும் சமாந்தரம்னு காட்டுட்டான். அப்ப உங்களுக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சமாந்தரம் கேட்டம் மறுதலை. சரியா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு சமாந்தரமாக இருந்தா என்ன சமன்? சமாந்தரம் என்று சொன்னால் இந்த ரெண்டு என்ன கோணங்கள் பிள்ளை? சட்டண்டா என்ன? ஒத்த கோணமா ஒன்று விட்ட கோணம். அப்ப சமாந்தரமா இருந்தா இந்த ரெண்டு நேர்கோடும் சமாந்தரம் என்று சொல்லப்பட்டிருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப அதை மாத்தி சொன்னா எப்படி வரும்? ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்றால் அதேதான், வெரி குட். ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று காட்டிட்டோம்டா இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம் என்றா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று காட்டினா இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம். அப்ப எங்களுக்கு இந்த ஓஏயும் டிபியும் சமாந்தரம் காட்டுட்டோம். அதான் முதலாவது கேள்வி. அப்ப இது ஜட் இருக்கு பாருங்க. ஜட் இருக்குல்ல. அப்ப இது 60 ஒன்று நாங்க 20, இது 60 காட்டுவோம். அல்லது இது 30 நாங்க இது 30 காட்டுவோம். என்ன இது 30 நான் சும்மா சொல்றேன். இது எப்படி பிள்ளைங்க 30 வரும்? இது எப்படி 30 வரும்? முக்கோணத்துல கோணம் கூட்டுத்தொகை. இது 60, இது 90. அப்ப 60, 90, 150. அப்ப மிச்சமா இருக்கிற இந்த கோணம் கூட இருக்கும் 30 பாகையா இருக்கும். சரியா? அப்ப 30 பாகை. இதுல இப்படி ஒரு சட்டம் இருக்கு. ஏன்னா இப்படி வந்து இப்படி போய் இப்படி ஒரு செட். அப்ப இது 30, இது 30 காட்டி விடலாம். அல்லது இது 60, இது 60 காட்டிடலாம். உங்களுடைய இஷ்டம். சரியா? அப்ப என்ன செய்வோம்? இங்க பாருங்க, மைய கோணம் 60, பருதி கோணம் எவ்வளவா இருக்கும்? அதே இல்லாத உருவாக்கப்படுற பருதி கோணம் எவ்வளவா இருக்கும்?
மையக்கோணம் 60ன்னா பரதி கோணம் எவ்வளவா இருக்கும்? எத்தனை? 30. இதுல குழம்ப கூடாது. சரியா? வட்டத்தின் கோணங்கள் இன்னொரு பாடம் படிச்சிருப்பீங்க, 31ஆம் பாடம் 10ஆம் ஆண்டுல. ஒரே வில்லால, ஏன்னா ஒரு வில், இந்த வில் எடுத்துக்கொள்வோம். ஒரு வில்லால மையத்தில் எதிரமைக்கப்படும் கோணம், அதே வில்லால பரிதியில் எதிரமைக்கப்படும் கோணத்தின் கோணத்தின் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2 மடங்காகும் சார். மையத்துல தான் பெருசா நிறைய பேர் குழம்புறது. இதை 2வது வரைக்கும் இங்க போடுறதா, இல்ல இதை 2வது வரைக்கும் இங்க போடுறதான்னு குழம்புறது. குழம்பாதீங்க. மையத்துல டபுளா இருக்கும். மையத்துல டபுளா இருக்கும் சோட்டாங்க அமைச்சுடுங்க. மையத்துல தான் பெருசா இருக்கும். பரதி கோணத்துல 2 மடங்கு இங்க இருக்கும். ஆகவே மைய கோணம் 60ண்டா இதே வில், ஏடி என்ற இதே வில்லால இந்தியால எதிரமைக்கப்பட்ட இவர் 30 இருக்கும். சரியா? அப்ப பாருங்க சார், இது 30, இது 30. ஆகவே ஒன்றூட்ட கோணங்கள் சமனாக இருக்கிறபடியா இந்த ரெண்டும் சமாந்திரம். அப்ப நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதுவோம் என்ன? கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதுவோமே, வார்த்தைகள்ல சொல்லணுமே, சும்மா படத்துல மட்டும் போட்டா காணுமா? அப்ப முதல்ல நாங்க யாரை கண்டுபிடிச்சோம்? இது 60 தந்தது, இது 90 தந்தது, இந்த 30 தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அப்ப அதை எழுதி கொள்வோம். பாருங்க, அந்த விடையை அழகுபடுத்துற பாருங்க எப்படி. முக்கோணி ஏஓசி. இப்ப பாருங்க, இன்னும் அழகா இருக்கு. விடையை அழகுபடுத்துறேன்னா கருப்பு பேனை, நீல பேனை, சிவப்பு பேனை, பச்சை பேனை போட்டு எழுதுறேன். விடையை விளங்கப்படுத்துறோம், திருத்துறவருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க, எந்த முக்கோணத்துல செய்ய போறீங்க என்றதை நீங்க முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா அதான் விடைக்குரிய அழகு. அப்ப பாருங்க, இப்ப திருத்துறவர் பாப்பார். ஏஓடியில நோ செய்ய போறார். ஏஓடியில என்ன செய்ய போறோம்? 60ஐயும் 90ஐயும் ஓஏசியையும் கூட்டினா 180 வரும். காரணம் என்ன? காரணம் முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை. கோண கூட்டுத்தொகை 180. அப்ப 150 கூட்டினா 150. ஆகவே ஓஏசி வந்து 180ல இருந்து இந்த 150 கூட்டுப்படுது, அங்கால போனா கழிப்படும். ஆகவே 30 பாகம். ஓஏசி 30 பாகன்னு காட்டுது. இனி சிபிடி 30 பாகன்னு காட்டும். சிபிடி சமம், சிபிடி எப்படி 30 பாகன்னு கண்டுபிடிச்சாங்க? சிபிடி சமன் 60/2. இதுக்கு என்ன காரணம்? 60 என்ன காரணம் போடுவீங்க? மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. அப்ப 60 2ஆல பிரிச்சா 30 பாகை. சிபிடியும் 30 பாகை, ஓஏசியும் 30 பாகை. அப்ப அடுத்த லைன்ல எழுதி விடலாம். சிபிடி 30 பாகை, ஓஏசி 30 பாகை. அப்ப சிபிடி சமன் ஓஏசி என்று அடுத்த லைன்ல எழுதி விடலாம். அதுக்கு பிறகு என்ன எழுதுவீங்க? ஆகவே ஒன்று விட்ட கோணங்கள் சமன் ஆகையால், ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கிறதால ஏஓ சமாந்தரம் டிடி. வெளியில தந்த உடனே எழுதுங்கோ. ஓஏ சமன் ஏஓ எழுதினாலும் சரி, ஓ என்று எழுதினாலும் அது 2 முறையே போடுதான். ஆனா கேள்வியில ஓஏ என்று பாவிச்சிருக்காங்க. கேள்வியில பாவிச்ச மாதிரி எழுதுவோம். இது வரும். இந்த கோணத்தை சிபிடின்னு சொல்லலாம், டிபிசின்னு சொல்லலாம். ஆனா கேள்வியில எப்படி பாவிக்கிறாங்களோ அதன்படி பாவிக்கணும். ஓகேவா? சரியா? அடுத்த பாருங்க, முக்கோணி ஓஏசியும் சிபிடியும் ஒருங்கி செய்வன காட்டுட்டேன். சரியா? முக்கோணி ஓஏசி என்ற இந்த முக்கோணமும், சரியா, ஓஏசி என்ற இந்த முக்கோணமும் சிபிடி என்ற இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்ய காட்டுட்டான். அப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது 90 என்ன? தென்கோண முக்கோணி என்றா முதல்ல செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனை ஒருங்கி செய்வதா என்று பார்த்துட்டு மிச்சத்தை செக் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல. ஏன் தெரியுமா? செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய காட்டக்குள்ள 2 தடவைனா போதும். மற்றதுல எல்லாம் 3 தடவை எழுதும். செம்பக்கம் பக்கத்துல மட்டும் 2 தடவைனா போதும். ஆனா இதுல செம்பக்கம் பக்கத்துல காட்டல. அதனே ஏன் தெரியுமா? ஏன் காட்டல தெரியுமா? செம்பக்கத்தை பத்தி ஒண்ணும் சொல்ல இல்ல. இந்த முக்கோணத்துல செம்பக்கம் ஞாபகம். செம்பக்கம் பிள்ளைகள் செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். அப்ப இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது ஓஏ, இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற டிபி. அந்த ரெண்டும் சமன் என்று சொல்லவே இல்லை.
அப்ப செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனை சரி வராது. சரியா? வேற நிபந்தனை இருக்குதானே? வேற நிபந்தனை இருக்கேனே. இங்க பாருங்க, இது 60. அது தேவையில்லை. ஏன் 60? இது தேவையில்லை. எங்களுக்கு 2 கோணங்கள் சமன் இருக்குதானே. 90க்கு 90 சமன், ஒரு கோணம் சமன். 30க்கு 30 சமன், இன்னொரு கோணம் சமன். இந்த சிபியும் ஏசியும் சமன். அப்ப கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்து காட்டலாம். சரியா? இந்த அழிக்கிறேன். இந்த அழிக்கிறோம். 4 நிபந்தனையும் மனதில் கொண்டு வாங்குவோம். வெட்டுவோம். செம்பக்கம் பக்கம் சரி வராது, அதை வெட்டுவோம். பக்கம் 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 சரி வராது, என்ன 3 பக்கம் சமன் தந்திருப்போம். பக்கம் கோணம் பக்கம் சரியா, பக்கம் கோணம் பக்கமும் சரி வராது, ஏனெண்டா 2 பக்கங்கள் சமன் தந்திருப்போம். அப்படியும் தரல. அப்ப கோணம் கோணம் பக்கம் தான் சரி வரும். அப்ப கோணம் கோணம் பக்கம் எழுத போறோம். அந்த அப்ப விடைய அழகுபடுத்தணும் இல்ல. எந்த 2 முக்கோணம் ஒருங்கி செய்ய காட்ட போறோம்? முக்கோணி ஓ ஏ சி முக்கோணி சி டி பியில். சரியா? சிடிபியில கோணம் கோணம் பக்கம் இந்த இருக்கு. இந்த 30 இந்த 30 சமன். என்ன ஓ ஓ ஏசி என்ற இந்த 30 பாகையும், சரியா, சி பி டி என்ற இந்த இந்த இதுவும் 30 பாகை, 2 ஒன்று கொண்டு சமம் இல்லையா? அது நம்ம கண்டுபிடிச்சுனா அது டிரெக்டா தர இல்ல. இவர் 30 இவர் 30 டிரெக்டா தர இல்ல. ஆனா இந்த 2ம் சமன் நாங்க ஆல்ரெடி நிரூபித்தோம். நிறுவப்பட்டது. தரவில்லை. தரவில்லை தந்திருந்தா டிரெக்டா 30 30 தந்திருந்தா தர வந்து போட்டிருப்போம். நம்ம தானே கண்டுபிடிச்சோம். அப்ப நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டா போதும். அடுத்தது என்ன எழுதுவோம்? இது 90 90. சரி, இவர் 90 இவர் 90. ஆகவே 2ம் சமன். ஆகவே என்ன பண்ணலாம்? அதுக்கு ஓ சி ஏ இந்த இந்த 90. அதே மாதிரி பி சி டி இது 90 இது 90. என்ன காரணம்? இது 90 இது 90, 2 ஒன்று கொண்டு சமன். என்ன காரணம்? குத்தெதிர் கோணம் சார். குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணம். சரியா? கோணம் கோணம் பக்கம். பக்கம் யாரு? ஏசியும். பக்கம் ஏசியும் பிசியும் சமம். ஏசியும் பிசியும் சமன். இது நேரடியா தந்திருந்தாங்களோ? நேரடியா தந்திருந்தாங்களோ? நம்ம தான் கண்டுபிடிச்சோம். என்ன? வட்டத்தின் நான்கள் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சோம். வட்டத்தின் நான்கள் என்ன சொல்லுது? வட்டத்தின் மையத்தை நாணின் நடுப்புள்ளியை சொல்லு நாணின் நடுப்புள்ளின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன? ஏபியின் நடுப்புள்ளி சி என்று சொல்லி கேள்வியில சொல்லியிருக்கேன். அப்ப தரவுக்குள்ள தரவு இல்ல, தரவுன்னு போடக்கூடாது. ஏபியின் நடுப்புள்ளி சி. ஏபியின் நடுப்புள்ளி சி. அதை வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த இப்படி 2 டபுள் லைன் அடிச்சு டிரெக்டாவே தந்திருந்த தரவு, அல்லது எழுத்து மூலமாக ஏசி சமன் சிபி ஏசி சமன் பிசி என்று தரவு எழுத்து மூலம் கேள்வியில தந்திருந்தா தரவு, அல்லது படத்துல குறிச்சு காட்டியிருந்தா தரவு. நடுப்புள்ளி என்று மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப நடுப்புள்ளியை வச்சுதான் கண்டுபிடிச்சோம். அப்ப ஏபி நடுப்புள்ளி சி. ஓகேவா? கொலைஞ்சா? சரி, அப்ப கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஆகவே தெரியுதானே? என்ன கடைசியில தெரியுதானே? முக்கோணி ஓஏசி ஒருங்கி செய்யும் முக்கோணி சிடிபியோட என்ன நிபந்தனை பிள்ளை? என்ன நிபந்தனை? நிபந்தனையும் எழுதணும். கோப்பா கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்யும். ஓகேவா? முடிஞ்சுதா? அடுத்த வெளி பாருங்க. நீட்டப்பட்ட ஏஓ ஆனது ஈயில் சந்திக்கிறது. நீட்டப்பட்ட ஏஓ. அப்ப நீட்டப்பட்ட ஏஓன்னு சொன்னா இந்த பக்கம் தான் நீட்டணும். ஓஏண்டா இந்த பக்கம் நீட்டணும். அவங்க அந்த சொல்ற பக்கம் எழுத்தின் ஓர்டர்ல நீட்டணும். ஏஓன்னு சொன்னா இப்படித்தான் நீட்டணும். அப்ப ஏஓ நீட்டினா இது ஒரு நேர்கோடு இந்த இடத்துல சந்திக்குதான். அந்த புள்ளி என்னென்று பேர் வைக்கட்டாம்? வட்டத்தை ஈயில் சந்திக்கிறதுன்னா அப்ப இந்த புள்ளியை ஈ என்று பேர் வைக்கணும். சரி, அது ஒரு நேர்கோடா? இது ஒரு நேர்கோடு. விட்டம், அவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் சொல்லலாம், விட்டம். மையத்தினோட போறது மிகப்பெரிய நானுக்கு பேர் தானே என்ன? விட்டம். ODBE ஒரு இணைகரம் என காட்டுக. ODBE அப்ப இதே இணைப்போம். சரியா? இது ஒரு இணைகரம் என்று காட்டணும். இது இணைகரம் என்று காட்டணும். சரியா?
அப்ப இணைகரம் என்று காட்டுறதுக்கு 4 முறைகள் இருக்கு. அதுல ஒரு முறை நேற்று ஞாபகப்படுத்தினா, ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தா ஒரு நாட்பக்கல்ல இவரையும் இவரையும் சமன் என்று காட்டி போட்டு அதே பக்கத்தை இவரையும் இவரையும் சமாந்தரம் என்று காட்டிட்டோம்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாயின் அது ஒரு நேரம். ஆற சமன் காட்டுறோமோ அவரை தான் சமாந்தரம் காட்டுறோம். சரியா? இணையரங்க நேற்று ஒரு ஆள் தான் கேட்டது என்கிட்ட. சரியா? ஒரு 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 ஆள் கேட்டாங்க, நான் அனுப்பியிருந்தேன் இணையரங்கள் தொடர்பா இந்த எப்படி நிறுவுறன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அனுப்பியிருந்தேன். இது இணையரமா? இது இணையரமா? இது இணையரம் இல்லைனே. இது இணையரம் இல்லை. சமனண்ட காட்டுற அதே பக்கம் சமாந்தரமா இருக்கும். சரியா? அப்ப அதை வச்சுதான் நாங்க செய்யலாம். இங்க பாருங்க, ஆல்ரெடி நாங்க ஒரு கேள்வியில ஏவும் டிபியும் சமாந்தரம் என்று காட்டிட்டோம். முதலாவது கேள்வியா தானே இவ்வளவு. முதலாவது கேள்வியே இந்த 2 பக்கங்களும் சமாந்தரம்னு காட்டிட்டோம். இது நேர்கோடு தானே. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த லைனை போடணும்னு அவசியம் இல்லை. சரி, எல்லா இடத்துலயும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இதுல போட்டாலே இந்த நேர்கோடும் இந்த நேர்கோடும் சமாந்தரம். அப்ப சமாந்தரம் காட்டிட்டோம். இப்ப சமன் காட்டிட்டா போதும். சமன் காட்டிட்டா போதும். எப்படி சமன் காட்டலாம்? எப்படி காட்டலாம் என்று சொன்னா, வட்டத்தின் ஆரைகள் சமன் ஸ்டார்ட்ல சொன்னா, வட்டத்தின் ஆரைகள் சமன். அப்ப வட்டத்தின் ஆரைகள் சமன்டா OAயும் OEயும் சமனா இருக்கும். சரியா? OA என்ற இந்த தொண்டும் OE என்ற இந்த தொண்டும் ஒன்று கொண்டு சமன். வட்டத்தின் ஆரைகள் சமம். அது மாதிரி முக்கோணியில ஒருங்கிசைவு காட்டிட்டோம் இல்ல, ஒருங்கிசைவு காட்டிட்டோம். அப்ப இந்த 90 பாகத்தின் செம்பக்கம் OA, செம்பக்கம் OAயும் இந்த முக்கோணத்துல செம்பக்கம் BDயும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். ஏன்? ஒருங்கிசைவு காட்டிட்டேன் தானே. அப்ப ஒருங்கிசை முக்கோணிகளின் சொல்லுங்க. ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஒருங்கிசை முக்கோணியின் ஒத்த உறுப்புகள் சமன். அந்த அடிப்படையில இந்த செங்கோண முக்கோணத்துல செம்பக்கம் OA, செம்பக்கம் OA. இந்த முக்கோணத்துல செம்பக்கம் ஒத்த உறுப்பு BD. அப்ப OAயும் BDயும் ஒன்று கொண்டு சமன். சரி, OAயும் BDயும் ஒன்று கொண்டு சமன் என்று காட்டிட்டோம். ஓகே, அது மாதிரி இங்க ஏற்கனவே ஒன்று காட்டிட்டோம். என்ன? OAயும் BDயும் ஒன்று கொண்டு சமாந்தரம். சரியா? OAயும் BDயும் சரி சொல்லு. OAயும் BDயும் சமன். ஓகே, வாரன் அதை விட்டுட்டு OAயும் BDயும் சமன். சரியா? அதே மாதிரி OAயும் OEயும் சமன். அதுக்கு என்ன காரணம்? OEயும் சமன். என்ன காரணம்? வட்டத்தின் ஆரைகள். வட்டத்தின் ஆரைகள். இனி பாருங்க, வெளிப்படையாவே தெரியுது. OA BDக்கு சமன், OA OEக்கு சமன். அப்ப BDயும் OEயும் என்னவா இருக்கும்? ஆகவே BD சமன் OE. வெளிப்படை உண்மை. வெளிப்படை உண்மை. 1 2 3 4 5 எல்லாம் கொடுத்தது வெளிப்படை உண்மை. OA BDக்கு சமன், OA OEக்கு சமன். அப்ப இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். சரியா? இப்ப BDயும் OEயும் சமன் எடுத்துட்டோம்ல. BDயும் OEயும் சமன். BDயும் OEயும் சமன். அதே நேரம் BDயும் OEயும் சமாந்தரம் என்று நாங்க ஆல்ரெடி நிறுவிட்டோம். OA சமாந்தரம் என்றாங்களே, OA சமாந்தரம் என்றா OEயும் சமாந்தரமா தான் இருக்கும். இது நேர்கோடு தானே. அப்ப அதை திரும்ப எல்லாம் எழுதி காட்ட தேவையில்ல. நீங்க இதை நிறுவப்பட்டன்னு போட்டு கொள்ளலாம். OE சமாந்தரம் BD. இதுக்கு காரணம் போடலாம் நிறுவப்பட்டது. இந்த இங்க நிறுவிட்டோம். நிறுவப்பட்டது. அப்ப இங்க பாருங்க, ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் BD OE OE ஒரே நேர்கள் இந்த வடி வந்திருக்கும். இப்படி குறுக்கால எழுதாம ஒரே நேர்கள் இந்த வடி வந்திருக்கும். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கிறதால கடைசி லைன் எழுதுவீங்க. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் ஆக இருப்பதால் இந்த OEBD ஒரு நேரம் என்று சொல்லி கடைசி லைன் எழுதுவீங்க. சரியா? கடைசி லைன் எழுதுவீங்க. ஓகே, இன்னும் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதோட முடிச்சுக்கிறேன். OC7 6 சென்டிமீட்டரா? OC7 6 சென்டிமீட்டர்.
சரியா? இந்த படம் கொஞ்சம் குட்டி ஆயிட்டு நான் இதுல கொஞ்சம் பெருப்பிச்சு போட்டு விடுறேன் இந்த படத்தை. சரி, இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக்கிட்டோம் பாருங்க. ஓசி ஓசி வந்து 6 சென்டிமீட்டரா. ஓசி வந்து 6 சென்டிமீட்டர். நான் ஏபி நீளம் 16. நான் ஏபி வந்து 16ன்னு சொன்னா ஏசி எவ்வளவா இருக்கும்? நடுப்புள்ளி தானே. உடம் 16ண்டா ஏசி எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? உடம் 16ண்டா இவ்வளவு எவ்வளவு? 8. ஏன்னா 8 சென்டிமீட்டர். அப்ப ஏடி நிலத்தை காணட்டான். ஏடி நிலத்தை காணட்டான். ஏடி நிலத்தை காணட்டான். இவரை காணட்டான். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் ஓசி வந்து 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர்ன்றக்குள்ள நாங்க எப்படி காண போறோம்? ஏசி ஏடி இந்த நிலத்தை காணட்டான். சரி, அப்ப எங்களுக்கு இந்த தொண்டு பைதகர சேர்ந்த போடணும் இல்ல. செங்கன முக்கோணத்துல பைதகர சேர்ந்த போடணும். சரியா? அப்ப இதுல வந்து இந்த ஆரையை காண்றதுக்கு, சரி, இந்த ஆரை எப்படி காணலாம்? இந்த ஓஏ பைதகர சேர்த்ததை போடுவோம். பைதகர சேர்த்தம். அப்ப முக்கோணி OACL, முக்கோணி OACL பைதகரஸ் தேட்டப்படி என்று எழுதினீங்கன்னா வடிவா இருக்கு. சரியா? பைதகரஸ் தேட்டப்படி OA வர்க்கம், செம்பக்கத்தின் வர்க்கம். என்ன பண்ணேன்? செம்பக்கத்தின் வர்க்கம்னா செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறான் செம்பக்கம். செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்கள்ல, இதை பிறகு வருவோம், குழப்பாம அழிச்சு விடுறேன். மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அப்ப 6 6 36, 8 8 64. அப்போ OA வர்க்கம் வந்து எத்தனை? 100. அப்ப OA வந்து என்னவா இருக்கும் பிள்ளைகள்? OA வர்க்கமுள்ள 100 எவ்வளவு? 10 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? அப்ப இவ்வளவு 10 சென்டிமீட்டர். OA வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேவா? OA வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவு 6 இது எவ்வளவு? இவ்வளவு 10 OA 10 ODயும் 10 தானே. அது மாதிரி தானே. OA 10 ODயும் 10 தான். அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 4 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? அந்த CD வந்து 4 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா? எங்களுக்கு கேட்ட கேள்வி AD வந்து அதை எப்படி காணலாம்? AD எப்படி காணலாம்? பைதகர சேட்டம் போடணும். திரும்ப பைதகர சேட்டம் இந்த முக்கோணத்துக்கு போடணும். திரும்ப பைதகர சேட்டம் அடுத்த முக்கோணத்துக்கு போடணும். பைதகரஸ் தேட்டம். சரியா? தேட்டம்ல ஃபர்ஸ்ட் பாடம் பைதகரஸ் தேட்டம். திரும்பவும் வருது 9ஆம் ஆண்டுலையும் படிச்சு. சரியா? திரும்பவும் வருது தேட்டம்ல ஃபர்ஸ்ட் பாடம் பைதகரஸ் தேட்டம். அப்ப இந்த முக்கோணத்துக்கு என்ன பேர்? ACD. அப்ப முக்கோணி ACDயில் பைதகரஸ் தேற்றப்படி. பைதகர தேற்றம் என்ன சொல்லுது? செம்பக்கம் AD செம்பக்கத்தின் வர்க்கம். செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப 8 8 64. இது 16. ஓகேவா? 16. ஆகவே இடி வர்க்கம் சமன் எத்தனை? ஓகே, பைதகரஸ் மும்மை எழுதுறீங்க. ஓகே, அதெல்லாம் படிப்போம். சரியா? அப்ப 64 16 எத்தனை? 80. 64 16 80. ஆகவே ஏடி வந்து என்னவா இருக்கும்? ஏடி வந்து வர்க்கமூலம் 80. சரியா? வர்க்கமூலம் 80 இருக்கும். சரியா? அப்ப வர்க்கமூலம் 80க்கு நாங்க விடையை காணோம்னா, வர்க்கமூலம் 80க்கு விடையை கண்டுன்னு சொன்னா என்ன வந்தது? யாராச்சும் கண்டனீங்களா? கண்டீங்களா? என்ன காணல போல இருக்கு. சரி, இதை பாருங்க. முழுமை சேடு இந்த வர்க்கமூலம் 5 பெருமானம் சார்ந்திருக்கா? இந்த இப்படி கேள்வி வந்தா தருவாங்க அப்படி. என்ன இப்படி கேள்வி வந்தா உடைச்சி எழுதுறதுக்கு தருவாங்க. அப்ப 16 16 5 போடலாம்ல. 80க்கு பதிலாக நாங்க 16 5 போடலாம்ல.
16 தர 5 எவ்வளவு? 16 தர 5 80. அப்ப 16க்கு விட என்ன? 4. அங்கால வர்க்கமூலம் 5க்கு விட தருவாங்க. வர்க்கமூலம் 5க்கு உதாரணத்துக்கு இந்த கேள்வியில வர்க்கமூலம் 5க்கு பதிலா 2.24 பாவிக்குக. வர்க்கமூலம் 5க்கு பதிலா 2.24 பாவிக்க சொன்னா 4 தர 2.24 பெருக்கி போட்டு ஏடியோடைய போட்டா சரி. ஓகே, சரியா? அப்ப இந்த பேப்பர்ல முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் வெயிட் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க பிள்ளைகள்.